Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்றைய இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். பிரியமான தேவச்சனமே, இயேசப்பா ஒரு நல்ல ஒரு வார்த்தையே இந்த நேரத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கு யாரெல்லாம் எதிலெல்லாம் தடையா இருக்கிறார்களோ, உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலையும் உங்களோட பிசினஸ்லயும் இல்ல உங்களுடைய எதிர்காலத்திலும் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார், இருக்கிறார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அநேக தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் கவலையை கொண்டிருக்கிறதா இருக்கலாம். ஐயோ, ஒரு வேலைக்கு போனா அங்க தடை, ஒரு குடும்பத்துக்குள்ள போனா அங்க தடை, பிள்ளைகளிடத்துல போனா தடை, ஆலயத்துக்கு போனா தடை, ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல போனா தடை, இப்படி அநேக தடைகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு இருக்கலாம். ஐயோ, நான் போகிற காரையெல்லாம் தடையாய் மாறுதே, ஏதோ ஒரு எதிர்ப்பு வந்துடுது, ஏதோ ஒரு பிசாசுடைய கிரியை தாக்குது, ஏதோ ஒரு மனுஷர்கள் என்னை தாக்கிறார்கள் என்று சொல்லி மிக வேதனையோடு துக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நீ விசுவாசிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன். நான் உன் தடைகளை உடைப்பதற்காக நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை நான் நிச்சயமா செவையாக்குவேன். ஏன் கலங்கிட்டு இருக்கிற, ஏன் துக்கப்பட்டு இருக்கிற? இந்த தடைக்கு ஒரு விடை கிடைக்காதா? இந்த தடைக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியாதா? இந்த தடை எப்பொழுது என்னை விட்டு விலகி போகும் என்று எத்தனை பேர் இந்த நேரத்துல இந்த ஆன்லைன்ல பார்த்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், மகனே மகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை தடைகள் வந்தது, அவர்களுக்கு முன்பாக போய் தடைகளை உடைத்த தேவன், இஸ்ரவேலுக்கு விரோதமான வந்த தடைகள் செங்கடலை இரண்டாய் பிரித்த தேவன், உனக்கும் தேவனாயிருக்கிறேன், நீ விசுவாசி, நிச்சயமாகவே உன் தடைகள் உடையும், உனக்காக நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த நேரத்துல பேசி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இப்பொழுதே விசுவாசிங்க, தடைகளை இயேசப்பா நீக்கிட்டார் என்று நம்புங்க, ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்து உங்க தடைகளை உடைத்தார். விசுவாசத்தோடு அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி கொடுங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் தடைகளை நீக்கிட்டார், விசுவாசிங்க. பெரிய காரியத்தை செய்த தேவனை நோக்கி நாம் பார்த்து ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தடைகளை உடைக்கிற தேவன் முன் செல்கிறார் என்று அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உறுதியும் ஜெயத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நேரத்தில் அப்பா நீங்க கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்க போனாலும் தடை, குடும்பத்துல தடை, வாழ்க்கையில தடை, வேலையில தடை, போகிற இடத்துல தடை, நான் ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யணும்னாலும் தடை என்று அநேக தடைகள் அப்பா பிள்ளைகளுக்கு அப்பா, எல்லா தடைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொன்னது போல உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்துல வாழ்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய தடைகளை உடைப்பிறாக ஆண்டவரே. சபைக்கு விரோதமான இருக்கிற தடைகள் உடையட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எந்த இடத்துல சபை நடந்து கொண்டிருக்கிறது, ஊழியர்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் உடையட்டும் ஆண்டவரே. இதோ தடைகளை உடைக்கிற தேவன் முன் செல்கிறார் அப்பா, ஜெயத்தை கொடுக்கிற தேவன் முன் செல்வதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வார்த்தையின் ஜெபங்களை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் இப்பொழுதே ஆண்டவரே நீங்கட்டும். இந்த ஆன்லைன்ல எந்த இடத்துல பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, அவருடைய தடைகள் எல்லாம் உடையட்டும். உடைத்தார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்கள் காணப்படட்டும், ஜெயம் காணப்படட்டும். அப்படி ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். விசுவாசிங்க, ஏசப்பா தடைகளை உடைச்சிட்டாரு. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏசப்பா எத்தனை தடைகளை உடைச்சாரு இல்லையா, அவைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.